பொது வெளியில் ஒரு நடிகையை கூட்டிகிட்டு திருமணத்துக்கு வந்திருக்காரு. அதுவும் இவ்வளோ பெரிய விஷயம். மேலும் எரியிற எண்ணெயில் விளக்கிற எண்ணெயை ஊற்றுற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த செய்கிறாருன்னா வாட் ஹீ இஸ் கோயிங் டு செட். எனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு படிச்சுன்னா அது எந்த இடமா இருந்தாலும் அதை யோசிக்க மாட்டேன். தப்புன்னா அது தப்புன்னு சொல்கிற உரிமை நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கோம். இதை சொல்கிறதுல என்னோட கடமை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கட்சியில் ஆரம்பத்தில் வந்தபோது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் இப்பயும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கட்சியில் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கான்றது எனக்கு தெரியல. பெண்களுக்கான அரசியல் முழக்கம் தொடங்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நீங்கள் கட்சியில் தொடர்ந்து பயணப்பட்டு இருக்கீங்க. ஆமாம், அப்படி நம்பி தான் நம்ம வரோம். வேலுநாச்சியாரை கொள்கை தலைவராக கொண்டு வந்தனால கொள்கை ரீதியாக அவங்க நிறையா விமனுக்கான இது கொடுக்க போகிறாங்க அப்படின்றது நினச்சிருந்தேன். பட் அதுவும் வந்து தேவர் சமுதாயத்துக்கான ஓட்டை வாங்குறதுக்காக மட்டுமே. நம்ம ஆட்சிக்கு வரும்போது பெண்கள் குழந்தைகள் நலனுக்காக ஒரு தனி பிரிவு அமைக்கப்படும், அது என்னுடைய மேற்பார்வையிலேயே இருக்கும் அப்படின்ட்டு இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. பட் ஆனால் இதெல்லாம் எப்படி செயல்படுத்த போகிறீங்க? தன் சொந்த குடும்பத்தையே வந்து வீடு இல்லாமல் நிப்பாட்டியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. தாவேகா தலைவர் விஜய் இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவரை சுற்றி இருக்க ஆண்கள் 4 பேர் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவை சேர்ந்த ரஞ்சனா நாச்சியார் அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம். எது ஒர்த்து இல்லை தலைவா, இதுதான் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் இப்படி ஒரு கேள்வியை தாவேகால இருந்துட்டு தாவேகா தலைவரை நோக்கி எழுப்புனா நம்ம லைம் லைட்ல வருவோம், நமக்கான முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை போட்டாங்க. லைம் லைட் எனக்கு புதுசு இல்லை. நான் வந்து ஸ்கூல் டீச்சரோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸரோ கிடையாது. ஐ எம் ஆல்சோ அன் ஆக்டர். ஸோ டெய்லி கேமராவை ஃபேஸ் பண்ணுறோம், டெய்லி வி ஆர் இன் லைம் லைட். ஸோ லைம் லைட் எனக்கு புதுசு, இன்னும் எனக்கு அது தேவைன்னு நான் விரும்புகிற ஆளோ கிடையாது. அதுக்காக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு விமர்சனத்துக்கும் எனக்கு கவலை இல்லை. என்னோடய குரல் ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னா அங்கே கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். என்னோடய பாஸ்ட் விஷயங்கள், நான் நிறையா குரல் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு படிச்சுன்னா அது எந்த இடமா இருந்தாலும் அதை யோசிக்க மாட்டேன், சொல்லுவேன். அது எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கும் தலைவராக இருந்தாலும் சரி, எனக்கு தப்புன்னா அது தப்புன்னு சொல்கிற உரிமை நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கோம். இதை சொல்கிறதுல என்னோட கடமை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால சொல்கிறேன். பெண்ணியம் பேசும் உங்களிடம் கண்ணியம் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை நோக்கி நேரடியாக நீங்கள் பல கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க. இதை இந்த நேரத்தில் நம்ம வெளிக்கொண்டு வந்து பேச வேண்டியதற்கான அவசியம் என்ன வந்திருக்கு? ஏன்னா தொடர்ந்து பல விமர்சனங்கள் வருது. கட்சியிலிருந்து யாரும் விஜய் அவர் வந்து இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம், இதை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேணாம், நீங்கள் இதனால் கஷ்டப்பட வேணாம், இதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டாரு. மேம் தனிக்கு அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லிட்டாரு. அதன் பிறகும் இதை வந்து நம்ம தொடர்ந்து விவாதிக்கிறது சரியா மேம்? அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் அவரோட திருமண வாழ்க்கையை பற்றியோ அவரோட ஃபேமிலி டிப்ளிஷனை பற்றியோ இப்போ யாரும் இங்கே பேச வரல. ஓகே, பொது வெளியில் ஒரு நடிகையை கூட்டிகிட்டு திருமணத்துக்கு வந்திருக்காரு. அதுவும் இவ்வளோ பெரிய விஷயம் தன் குடும்பத்தில் வெடித்து இன்றைக்கி அது ஒரு சர்ச்சையாக போய்கிட்டு இருக்க சமயத்தில் மேலும் எரியிற எண்ணெயில் விளக்கிற எண்ணெயை ஊற்றுற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த செய்கிறாருன்னா வாட் ஹீ இஸ் கோயிங் டு செட் ஃபார் திஸ் ஜென்ரேஷன். என்ன மாதிரியான ட்ரெண்ட் செட் பண்ண வராரு? என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் கட்ஸாக வந்து ட்வின்னிங் பண்ணிவிட்டு நான் எனக்கு பிடிச்ச மை சைட் சிக்கை கூட்டிகிட்டு நான் எங்கே வேணாலும் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பக்குவம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நாடு தான் நம்ம தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம், மரபு, நமக்குன்னு ஒரு பண்பாடு, இது எல்லாம் ஃபாலோ பண்ணுறது நம்ம கல்ச்சர். இது வந்து மீறி ஒரு விஷயம் நடக்காது. அது நடக்கவும் நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரியான மக்கள் கிடையாது. அதை சீர்குலைக்கும் விதமாக நடந்துக்கிட்டாரோ அப்படின்றதுனால தான் இன்றைக்கி இது பேசு பொருளாக இருக்குது. அவர் ஃபேமிலி இஷ்யூ மட்டும்தான் அவர் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு தான் இதை யார் பேச போகிறா? அது வந்து ஒரு நியூஸாக இருக்கும். ஆமாம் இப்படின்னு இது கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி சங்கீதா இது செஞ்சுருக்காங்க, நாளைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க. இது வெறும் நியூஸ், அது சர்ச்சை இல்லை.
இது வெறும் நியூஸ். பட் ஒரு ஆக்ட்ரஸை கூட்டிகிட்டு நான் இடையில வருவேன் போவேன், எங்கே வேணாலும் ட்ரிப்புக்கு போவேன் வருவேன். whoever catches me I don't bother, நான் போகிறேன் வரேன், நான் என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் போவேன், இப்படி தான் இருப்பேன் நானுன்ற ஒரு ஆட்டிடியூடில் அவர் பிஹேவ் பண்ணுறது தவறான ஒரு செயலாக பார்க்குறேன். பாஜகல இருந்து நீங்க விலகி தமிழக வெற்றி கழகத்திலேருந்து கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் ஆகியிருக்கு மேம். ஸோ நீங்க கட்சியில ஆரம்பத்துல வந்தபோது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் இப்பயும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா மேம்? கட்சியில் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கான்றது எனக்கு தெரியல. ஓகே. வேலுநாச்சியார் கொள்கை தலைவராக பெண்களுக்கான அரசியல் முழக்கம் தொடங்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நீங்க கட்சியில தொடர்ந்து பயணப்பட்டு இருக்கீங்க. ஆமாம், அப்படி நம்பி தான் நம்ம வரோம். ஓகே. அது இப்பவும் தொடருதா மேம்? எனக்கு தொடர மாதிரி தெரியல. ஏன்னா உள்ள பெண் நிர்வாகிகள் அவ்வளோ ஊக்குவிக்கப்பட்டோ முதலிடம் கொடுத்தோ யாரையும் நடத்தின மாதிரி எனக்கு தெரியல. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இல்லை. இதுக்கு மேலே யாரையாவது பண்ணி ஊக்குவிச்சு பெருசாக கொண்டு வந்தாங்கன்னாலும் அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். வேலுநாச்சியாரை கொள்கை தலைவராக கொண்டு வந்தனால கொள்கை ரீதியாக அவங்க நிறைய விமனுக்கான இது கொடுக்க போகிறாங்க அப்படின்றது நினச்சிருந்தேன். பட் அதுவும் வந்து தேவர் சமுதாயத்துக்கான ஓட்டை வாங்குறதுக்காக மட்டுமே அந்த புகைப்படத்தை வச்சிருக்க மாதிரியான உணர்வு எனக்கு ஏற்பட்டது. நேற்றைய இந்த மகளிர் தின விழாவின் போது கூட நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. குறிப்பா பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. வேலுநாச்சியார் படை அப்படின்னு ஒன்று அமைக்கப்பட்டு பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், நம்ம ஆட்சிக்கு வரும்போது பெண்கள் குழந்தைகள் நலனுக்காக ஒரு தனி பிரிவு அமைக்கப்படும், அது என்னுடைய மேற்பார்வையிலேயே இருக்கும் அப்படின்ட்டு இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. பட் இருந்தாலுமே இந்த விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இதை நம்ம வரவேற்கணும் தானே மேம்? அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு நம்ம இந்த விஷயங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையும் இதையும் யாருமே ஜட்ஜ் பண்ணலங்க. ஓகே. அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையே நீங்கள் சரி பண்ணாமல் இப்படி சமுதாயத்தை சீர்குலைக்கிற விதமாக நடந்துக்கிறீங்க அப்படின்றது தான் கேள்வியோடைய. இதையும் இழுத்து வச்சு ஜட்ஜ் பண்ண. இந்த திட்டங்கள்லாம் வந்ததெல்லாம் நல்ல சந்தோஷமான விஷயம். இந்த திட்டங்கள்லாம் செயல்பாடுக்கு வந்ததுன்னா இன்னும் சந்தோஷம்தான். பட் ஆனால் இதெல்லாம் எப்படி செயல்படுத்த போகிறீங்க? தன் சொந்த குடும்பத்தையே வந்து வீடு இல்லாமல் நிப்பாட்டிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு வீட்டுக்குள்ளே நுழைய விடலைன்னு சொல்கிறாங்க, ஹவுஸ் அரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. வாட் கைண்ட் ஆஃப் லைஃப்? என்ன உங்களோட அந்த பங்களாக்குள்ளே என்ன நடக்குது? ஏன் மனைவி வரக்கூடாது, ஏன் அம்மா அப்பா வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஷெல்லுக்குள்ளே இருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள் மனநிலை என்னவா இருக்குது? நீங்கள் ஏன் யாரையும் சந்திக்கிறது இல்லை? அப்போ சரியான மனநிலையில் தான் இருக்கீங்களான்ற சந்தேகமே வருதில்ல. இப்போ கட்சி தலைவரை நோக்கி ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கீங்க. இது தொடர்பாக கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அடுத்து என்ன நோக்கத்தோடு இருக்கீங்க மேம்? அடுத்து என்ன நோக்கம்? என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் ஒழுங்கு தவறி நான் நடக்கலை. ஒழுங்கு தவறி நடக்கிற தலைவரை தான் கண்டித்து நான் கண்டனம் தெரிவித்திருக்கணும் ஒழிய நான் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு நான் எந்த தவறும் நான் செய்யலை. ஜனநாயக கட்சி, ஜனநாயக ஆட்சி அப்படிங்கும்போது நான் என்னோட கேள்வியை எழுப்பியிருக்கேன். என் மேலே இந்த கட்சிக்கு எதிராக நான் ஒரு விஷயம் செய்கிறேன், தவறாக செய்கிறேன்னு சொன்னால் அதில் இது இருக்குது. கட்சியில் நடக்கிற விஷயங்களை நான் சொல்கிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்குது. கட்சியில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது கடந்த இந்த 1 வருடங்கள்ல உங்களுக்கு பொறுப்பு பதவியோ எதுவும் கொடுக்கல. நீங்கள் பதவியும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா மேம்? எதிர்பார்க்கலையா மேம்? கட்சியில் தொடர்ந்து நான் பதவியை எதிர்பார்த்தும் இல்லை. ஓகே. பதவி கொடுத்து பதவிக்காக பயணிக்கிற ஆளும் நான் இல்லை. ஓகே. பதவியோ கட்சியில் சீட்டோ இதெல்லாம் எதிர்பார்த்து பயணம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பயணம் வந்து சிறப்பாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய டைம், என்னோடய ஃபேமிலிக்கு நிறைய டைம் இருக்குது, என் பசங்க படிக்கிறாங்க. ஸோ வந்து பொறுப்பு இதெல்லாம் கொடுத்தா இன்னும் மேற்கொண்டு நிறைய இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு ட்ராவல் பண்ணணும். எனக்கு பசங்க படிக்கிற வரைக்கும் இப்போதைக்கு என்னால் கொஞ்சம் ஒர்க் தான் என்னால் பண்ண முடியும். அதனால் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டு நான் கொடுப்பேன் அப்படின்னு தான் நான் சொல்லி இணைஞ்சினேன். அதனால் ஐ டோன்ட். ஓகே. ஸோ இந்த விவகாரங்கள் எல்லாமே இப்போ தேர்தலும் நெருங்கிட்டு இருக்கு, தொடர்ந்து களப்பணிகள் நடந்துட்டு இருக்கு, பிரச்சார கூட்டங்கள் தொடங்கி இருக்கு, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை வந்து தாவேகாவுக்கு ஒரு பின்னடைவா அமையும் நம்ம பார்க்கலாமா? இல்லை தாவேகா வந்து இதை எப்படி சரி பண்ணணும், தாவேகா தலைவர் விஜய் இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? விஜய் கண்டிப்பாக தன்னோட கேடர்ஸை வலுப்படுத்தணும். ஓகே. நம்பிக்கையான ஆட்களை, தன்னோட குறைகளையும் சொல்றதுக்கு அவரை சுற்றி இருக்க ஆண்கள் 4 பேரை வச்சிருக்கலாம், அவரை சுற்றி ஒரு 4 பெண்கள் இருக்கணும். ஓகே. அந்த பெண்கள் கிட்ட அட்லீஸ்ட் இந்த பெண்களுக்கான பிரச்சனைகளை அவங்க கிட்ட சொல்லி தலைவர்கிட்ட ரீச் பண்ண விஷயங்கள்லாம் செய்யணும். ஏன்னா தலைவருக்கான அப்ரோச் கட்சியில் எதுவுமே கிடையாது. ஸோ அதை வந்து கீழே இருக்கவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றது அவருக்கு தெரியல. ஓகே. அதெல்லாம் மாற்றிக்கிட்டா அவர் இன்னும் கொஞ்சம் கட்சியை சிறப்பாக செயல்படுத்தலாம் அப்படின்றது என்னோட பார்வை. ஓகே மேம்.
தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் வந்து சிபிஐ கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணை, அப்புறம் வந்து ஐடி வழக்கு, இப்போ வந்து தன்னுடைய குடும்பம் சார்ந்த வழக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல விஜய் வந்து கார்னர் செய்யப்படுறாரு அப்படின்னு நம்ம உணரலாமா மேம்? தொடர்ந்து ஏதோ ஒரு சட்ட பிரச்சனைகள்ல விஜய் கார்னர் செய்யப்படுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? கண்டிப்பாக அரசியல்னு வந்தால் கார்னர் செய்யப்படாமல் இருக்காது. ஓகே அது சாதாரண தொண்டருக்கே இருக்கும், ஓகே ஒரு கிளை செயலாளருக்கே இருக்கும். கார்னர் பண்ணி தான் வந்து ஒரு கிளை செயலாளராகவே ஆக முடியும். அப்படிங்கும்போது கார்னர் பண்ணாமல் அவரை ஒரு சிஎம் எப்படி ஆக்கிடுவாங்க? அவர் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படாத போது 4 கார்னரில் இல்லை எல்லா சைட்லேயும் லாக் பண்ணி பந்தாடி மன உளைச்சலுக்கு உண்டாக்கி இவ்வளவும் இத்தனை ஆண்டுகள் அவங்கள காக்க வச்சு இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் 40 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது ஈஸியாக டேக் இட் இன் சில்வர் ஸ்பூன்ஸ்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நிறைய அடி வாங்கணும், அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும், நிறைய போராடணும். we need to fight. ஓகே அதுக்கப்புறம் தான் வின். எடுத்தோடனே நான் வின் பண்ணிடுவேன்ற இதை எடுத்துக்க முடியாது. ஓகே மேம், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி மேம். தேங்க்யூ.